இல்ல. அதாவது மதுரைய சுத்தி இருக்கிற அரிட்டாப்பட்டி அந்த ஏரியால மார்பிள் கிரானைட்ஸ் இருக்கு. அதுல அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு குழு வச்சு பல்வேறு கிரானைட் குவாரீஸ்க்கு போயிட்டு, பிஆர்பி நிறுவனம் என்ற திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரே இடத்துல மாத்திரம் 25,000 கோடி எடுத்திருக்கு. இது போல பல்வேறு நிறுவனங்களில் எடுத்தால் 1,00,000 கோடிக்கும் அதிகமாக தமிழக அரசுக்கு நஷ்டம் இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்து அன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அது அன்றைக்கு ஏற்கப்பட்டது, முழுமையாக ஏற்கப்பட்ட. இந்த விசாரணை கமிஷன் போட்டால் ஏற்றுக்கணுமா வேணுமாங்கிறது கிடையாது, தேர்தலுக்கு யூஸ் பண்ணுறது தான். உதாரணமாக தூத்துக்குடி அருணா ஜெகதீசன் கமிட்டியில் போலீஸார் தப்புன்னு வந்திருக்கு. ஆனால் அந்த பர்டிகுலர் இவங்களுக்கே திமுகவே ப்ரமோஷன் கொடுத்துருக்கு, அதை வச்சே ஜெயிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி குவாசி கமிட்டிகளுக்கு பெரிய இப்போ சட்ட அங்கீகாரம் கிடையாது, அவங்க ஒரு அறிக்கை தான். ஆனால் இது முழுமையாக அப்படியே எடுத்துக்க முடியுமான்னு சொன்னால், சமீபத்தில் நம்ம பேசியிருக்கோம், தாதுமணல் வழக்கில் கிட்டத்தட்ட 6-7 கோடி டன் 5,00,000 கோடிக்கும் அதிகமான அளவுக்கு மணல் எடுக்கப்பட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் குறைந்தபட்ச வேல்யூ அடிப்படையில் 5,831 கோடியை வசூல் பண்ணணும்னு தீர்ப்பு ஹைகோர்ட் கொடுத்து, இந்த மொத்த வழக்கையும் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, சிபிஐ தேவை என்றால் இடி ஐடியையும் கேட்கணும். நீங்கள் 2 நாள் முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க விவி மினரல்ஸ் குரூப். இப்போ இதை எதிர்த்து இப்போ தெளிவாக தமிழக அரசு வாதிட்டுருக்கணும், வாதிடல. இப்போ நீங்கள் இன்றைக்கி கேட்ட இதே வேளையில் இன்றைக்கி காலையில் பேப்பரை பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு செய்தி, இது மதுரையைச் சேர்ந்த ஒலிம்பிக் கிரானைட்ஸ் என்ற கம்பெனி, அது யாருக்கு சொந்தம் என்றால் திரு மு க அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி மற்றும் அவருடைய பார்ட்னர் நாகராஜன் என்பவர். அவங்க சட்டவிரோதமாக குவாரி பண்ணி 258 கோடி தமிழக அரசிற்கு நஷ்டம் செய்தார்கள்னு வழக்கு வந்து ஈடியும் உள்ளே இருக்குது. அந்த வழக்கில் அந்த கீழவளகு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க சார்ஜ் ஷீட், அவங்க போட்டிருக்கிற விசாரணை சரியாக நடக்கலை, மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு அழகிரியுடைய பார்ட்னர் வழக்கு போட்டதில் 2 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி சரி மறு விசாரணை செய்யலான்னும், இன்னொரு நீதிபதி இல்லை, தெளிவாக விசாரணை, தமிழக அரசுக்கு நஷ்டம் இருக்கிறது, சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கை ப்ரொசீட் பண்ணணும்னு நேற்று வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. திமுகவை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் மதுரையில் டங்ஸ்டன் வந்திருக்கும். டங்ஸ்டன் எடுக்கிறதும் அரிட்டாப்பட்டியில் தான். அதுக்கு அப்ரூவல் எல்லாம் கொடுத்தது திமுக தான். ஆனால் கடைசியில் மத்திய அரசு டெண்டர் விட்ட உடனே உள்ளூரில் ஒரு எதிர்ப்பை கிரியேட் பண்ணி அந்த ஸ்கீமையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் 2023 திருப்பி கிரானைட்டை குவாரி பண்ணலான்னு சொல்லி டெண்டர் ஆரம்பித்து மக்கள் எதிர்ப்பு வழக்கில் நின்று இருக்குது. ஸோ மதுரையை சுற்றி அவ்வளவு கிரானைட்ஸ் இருக்குது, அதை தாங்கள் எடுக்கணும்னு. ஒரு வாரம் 4-5 நாள் முன்னாடி இந்த மாதிரி குவாரி லைசன்ஸ் எல்லாம் சாதாரணமாக 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவ்வளோதான் ரெனியூ ஆகும். இப்போ 3-4 நாள் முன்னாடி இது 25 வருடம் பண்ணலாம் அப்படின்னு அட்வான்ஸ் பர்மிஷன் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஆட்சியே குறைந்த காலம்தான். ஸோ இது பயங்கரமாக போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் செல்லக்குமார்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பி, கிருஷ்ணகிரி எம்பி, அவர் இத்தாலி காங்கிரஸை சேர்ந்தவர் தான். அவர் சொல்கிறார், ஆண்டிற்கு 25,000 கோடி கிரானைட்டுகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கர்நாடகாவுக்கு போகிறது. அப்போ எவ்வளவு நஷ்டம்னு பாருங்கள்.